ஹாய் மக்களே, வெல்கம் டு பிடிஸ் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சில பேருக்கு கடவுள் பக்தி ரொம்ப இருக்கும், சில பேருக்கு கடவுள் பக்தி இருக்காது. அந்த கடவுள் பக்தி இருக்கிற சில பேருக்கு ஃபேவரட் காட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தெய்வம் என்னுடைய நாராயணர் தான். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே தான் இந்த சாட்டர்டே. அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையும் கடவுள் பெருமாளுக்கு உரித்தான தினம் இல்லையா, அதனால் அவரை பற்றியோ இல்லை அவர் சம்பந்தமான கதைகளையோ சொல்லலாம் அப்படின்னு சாட்டர்டே சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விலாகை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோஸ்க்கு மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இந்த சனிக்கிழமை எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் பெருமாள் கோயில் போயிருப்பீங்க. பெருமாள் கோயில்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு ஞாபகம் வர்றது முதல்ல பெருமாள், இரண்டாவது கோயில் தீர்த்தம். அப்போ பெருமாள் கோயிலுக்கு உரித்தானது அப்படின்னா துளசி, தீர்த்தம், சடாரி இல்லையா? அந்த சடாரி வைக்கிறோம்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சடாரி அப்படின்னா நம்மளுடைய தலையில் கிரீடத்தை வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையா அது ஒரு கிரீடம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ளே போகலாம். வைகுண்டத்தில் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக நிறைய வேலைகள் இருந்தது பெருமாளுக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னுடைய அறைக்கு வரும் பொழுது மிகவும் சோர்வாக உணர்றார். ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் தன்னுடைய அறைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. எப்பவுமே பாதுகைகளை அறைக்கு வெளியே கழட்டி விடுற பெருமாள் அன்னைக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு பாதுகையோடவே நுழைஞ்சிடுறாரு. பாதுகை அப்படின்னா அவருடைய காலனி, பாதங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் தான் இந்த பாதுகை. தன்னுடைய சங்கு, சக்கரம், கிரீடம், பாதுகை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கழட்டி வச்சுட்டு ஆதிசேஷன் மேலே நிம்மதியாக படுத்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கண்களை மூடி ஓய்வெடுக்கவும் துவங்குறார். அப்போ இந்த சங்கு, சக்கரம், கிரீடம்லாம் பாதுகைகளை பார்த்து மெலிதான குரல்ல, இந்த பாதுகைக்கு வந்த நேரத்தை பார்த்தியா? எப்பொழுதுமே அறைக்கு வெளியே தானே இந்த பாதகைகளை விடுவார் இந்த நாராயணர். இன்னைக்கு இந்த நேரத்தை பாரு, அறைக்கு உள்ளேயே வந்துருச்சு. அதுவும் உயர்ந்த பொருட்களான நாம இந்த சங்கு, சக்கரம், கிரீடம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பாதகையும் வந்துருச்சே. தூசி துரும்பெல்லாம் இருந்தா கூட அதை பற்றி யோசிக்காம நடந்து போற இந்த பாதுகை நம்மளை போன்ற உயர்ந்த ஒரு பொருட்கள் இருக்கிற இடத்துல வைக்கலாமா? ச்சே, இந்த பாதுகைக்கு வந்த நேரத்தை பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா இழிவா பேசுதுங்க. அதற்கு அந்த பாதுகை சொல்லுது, உங்களை மாதிரி நானும் ஒரு பொருள் தானே, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பயன்படுற மாதிரி நானும் கால்களை பாதுகாக்கிறதுக்கு தானே பயன்படுறேன். என்னையே இழிவாக பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு சங்கு, சக்கரம், கிரீடம் எல்லாமே ரொம்ப நகைக்கிறாங்க, கலக்கலன்னு சிரிக்கிறாங்க. அதுவும் சங்கு சக்கரம் கூட பரவாயில்ல, இந்த கிரீடம் நான்லாம் எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கேன், பெருமாளுடைய தலைக்கு மேலேயே என்ன தான் வச்சிருக்காரு, ஆனால் ஏன் நேரம் பாரு, பாதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கூடலாம் இருக்க வேண்டிய நிலைமையா போச்சு அப்படின்னு ரொம்ப இழிவாக பேசுது. அந்த நேரம் அரைக்காவலன் ஒருத்தர் வந்து, விஷ்ணுவே, உங்களை காண சில முனிவர்கள் வந்திருக்காங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ முனிவர்களை காக்க வைக்க கூடாதுன்னு தன்னுடைய பாதகைகளை போட்டுக்க மறந்துட்டு வெறும் கால்களுடனேயே முனிவர்களை காண்றதுக்கு ஓடுறாரு. அப்போ மெதுவா இவ்வளவு நேரம் இழிவா பேசிட்டு இருந்த இந்த சங்கு, சக்கரம், கிரீடம் சத்தமாவே இழிவா பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த பாதகைகளை. இங்க பாரு, இனிமே நீ என்ன பண்ற, அவர் மறந்துட்டா கூட ஒரு ஒலியை எழுப்பி இல்லை ஏதாவது செஞ்சு நீயே அறைக்கு வெளியே இருந்துக்கோ. இனிமே நாங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ வராத. உன்ன மாதிரி இழிவான பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இனிமே இருக்க மாட்டோம். இதை நாங்க டைரக்டா பெருமாள் கிட்டேயே சொல்லிடுவோம். என்ன அவர் மனசு கஷ்டப்படுவாரு, அதனால வந்துட்டு உன்கிட்ட பேசுறோம், புரியுதா? இனிமே நீயே வெளியே இருந்துக்கோ அப்படின்னு மறுபடியும் வார்ன் பண்ணுதுங்க. அப்போ பாதுகை சொல்லுது, நீங்கள் நடக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் கால், அதுக்கு எந்தவித அடியும் பட்டிடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு உபயோகப்படுத்துகிற பொருள் தானே பாதுகை. அப்போ நானும் உங்களை மாதிரி உயர்ந்தவன் தானே, என்னை ஏன் வந்துட்டு இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு கிரீடம் சொல்லுது,
உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போகிற இடத்துக்கெல்லாம் நடந்து போய்கிட்டே இருப்ப. கடந்த காலத்தை என்ன பின்னாடி திரும்பி பார்த்து ரிவர்ஸ்லியா நடப்ப? நீ பாட்டுக்கு கால் போன போக்கில் எல்லாம் போவ, அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாரும். அப்போ நீ இழிவான பொருள் தானே அப்படின்னு கேட்குது. அதற்கு பாதுகை, ஒரு உடம்பை தாங்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் கால். அது இருந்தால் தானே நடக்க முடியும். அதற்கு சிறப்பு செய்யும் விதமாக தான் இந்த பாத பூஜை அதெல்லாம் கூட செய்கிறாங்க. அப்போ கால்களும் வந்துட்டு எவ்வளவு மதிப்பு மிக்கது, அப்போ அதை பாதுகாக்கக்கூடிய பாதுகையான நானும் எவ்வளவு மதிப்பு மிக்கவன் அப்படின்னு கேட்குது. அப்போது திருப்பி வந்துட்டு இல்லை நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இழிவானவன் தான், நீ தூசி துரும்பு எதுவும் பார்க்காம எந்த பொருள் இருந்தாலும் நடந்து போவ வருவ, நீ என்ன சொன்னாலும் நீ இழிவான பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிரீடம் வந்துட்டு சண்டை போடுது பாதுகை கிட்ட. பாதுகை, அப்போ நான் இழிவானவனா, அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பயன்படக்கூடிய பொருள் இல்லையா பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு அமைதியாயிடுது. முனிவர்களை சந்திச்சுட்டு தன்னுடைய அறைக்குள்ள பகவான் வராரு. அப்போ அங்க இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தன்னுடைய ஞான கண்ணாலையும் தெரிஞ்சுக்கிறார். வந்துட்டு, பாதுகையே நீ ஏன் ஒரு மாதிரி சேடா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்குறார். அதற்கு பாதுகையும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. அப்போ கிரீடம் என்ன பண்ணுது, பெருமாளே இனிமே இந்த பாதுகையெல்லாம் அறைக்குள்ள கொண்டு வராதிங்க, இது இருக்கக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசுது. அப்போ பெருமாள் சொல்றாரு, சங்கு சக்கரம் கிரீடம், நீங்க 3 பேரும் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி ஒரு மமதை இருக்கா? அப்போ அதாவது நீங்க இழிவா ஒரு பொருளை நினைக்கிறீங்க அந்த பாதுகையை, அப்போ அது மனசு துன்புறுத்துற மாதிரி பேசி இழிவுபடுத்துறீங்க. அதனால அது உள்ளத்துக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லையா? இப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இதை நீங்க உணரணும் இல்லையா? அதுக்கு நான் ஒன்று பண்றேன். இந்த சங்கு சக்கரம் 2 பேரும் இருக்கீங்கல்ல, நான் ராம அவதாரமாக எடுக்கும் பொழுது இந்த சங்கு சக்கரமாகிய நீங்கள் 2 பேரும் பரதன் சத்ருகனனா உருவெடுப்பீங்க. அப்போது உங்கள் 2 பேருக்கும் அரசர் பதவி கையில் கிடைத்தால் கூட நீங்கள் அந்த அரச பதவியை ஏற்க முடியாது. எந்த ஒரு பொருளை இழிவாக நினச்சிங்க, என்னுடைய பாதுகைகளை இல்லையா, அந்த பாதுகைகளை தான் நீங்கள் அரியணையில் வச்சு 14 ஆண்டுகள் நீங்கள் அரசாளனும். அப்போதான் உங்களுக்கு அதோடைய பெருமை புரியும், நீங்கள் பேசுனதற்கான தண்டனையும் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். கிரீடத்தை பார்த்து, என் சிரசு மேலே இருக்கேன்னு தானே உனக்கு இவ்வளவு திமிரு, இனிமே உன் அதாவது என் சிரசுக்கு மேலே இருக்கிற உன்னுடைய கிரீடம், அந்த கிரீடத்துக்கு மேலே தான் இனிமே என்னுடைய பாதுகை இருக்கும், அதற்கு மேலே என்னுடைய பாத அச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராமர் அவதாரத்தில் கணவருடைய சாபத்தால் அகலிகை கல்லா மாறிடுறாங்க. அப்போது ஸ்ரீராமருடைய கால்பட்டு அந்த கல்லானது மீண்டும் பெண்ணா உருவாகி சாப விமோச்சனம் அடைகிறாங்க. அந்த மாதிரி இந்த கிரீடத்திற்கு மேலே பகவானுடைய பாதுகைகள் காலடி இருக்கு. அந்த கிரீடம் அந்த பாதுகைகளோடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய தலையில் பட்டாலும் நம்ம கிட்ட இருக்கிற திமிரு, அகங்காரம், ஆணவம் போன்ற தீமைகளை எல்லாமே விலக்கி, பாவங்களை விலக்கி நன்மைகளை மட்டுமே தருவார் அப்படிங்கிறது தான் இந்த சடாரி வைக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை. உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதையாவது இந்த மாதிரி புராண கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவை அதை பண்ணுறேன், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.